வணக்கம், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு எம்ஏஎஸ் ரெயின்மேன் ஸ்டுடியோ. இது என் இனிய காலை வணக்கம். இன்றைய வானிலை 11 மார்ச் 2025 உங்களுக்காக. இன்றைய வானிலை நிகழ்வில் நம்ம பார்க்க போகிறத முன்னாடி இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம். அதிகாரப்பூர்வ வானிலை முன்னறிவிப்புகள் மற்றும் தகவல்களுக்கு இந்திய வானிலை மையம் மற்றும் அரசு சார் அறிவிப்புகளை பின்தொடரவும். இன்றைய வானிலை அனுமானம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இன்றைய வானிலை அனுமானத்தில் இந்தோனேஷிய பகுதிகளை தாண்டி நகர்ந்து வந்த அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது நிலநடுக்கோட்டு பகுதியை ஒட்டிய பகுதிகளில் நகர்ந்து குமரிக்கடல் பகுதிகளில் இப்போதைக்கு நிலவு கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக ஈரமிகு கிழக்காற்றினுடைய வருகை தமிழக கடலோர பகுதிகளில் நிலவுகிறது. இதனால் வறண்ட காற்றினுடைய தாக்கம் படிப்படியாக விலகி இப்போ பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டத்தில் சில பகுதிகளிலையும், ராமநாதபுரம் மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டங்களில் சில பகுதிகள், கடலோர பகுதிகளிலையும் லேசான மழை முதல் மிதமான மழை பதிவாக தொடங்கியிருக்கிறது. வரக்கூடிய மணிக்கூறுகளில் இந்த மழையின் தாக்கம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த 24 மணி நேரத்திற்கு இதனுடைய தாக்கம் இருக்கும். அதாவது கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கும். பிறகு படிப்படியாக இந்த மழை 12ஆம் தேதி முதல் குறைந்து 13ஆம் தேதி மாலைக்கு பிறகாக மழை முற்றிலும் தமிழகத்திலிருந்து விலகும். அடுத்த சுற்று மழை 17, 18, 19 3 தேதிகளில் இருப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். இன்றைய மழைக்கான வாய்ப்புகள், அதாவது அடுத்த 24 மணி நேரத்திற்கான மழை வாய்ப்புள்ள பகுதிகள் பொறுத்தவரையிலும் நாகர்கோவில், கன்னியாகுமரியின் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகள், திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் பரவலாக கனமழை, சில பகுதிகளில் பலத்த மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகள், தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய தென்காசி, மாஞ்சோலை பகுதிகள், சில பகுதிகளில் கனமழை முதல் பலத்த மழை வரலையும் கூட பதிவாகிறதுக்கு வாய்ப்பு. குற்றாலம் பகுதிகளில் இன்று செல்வதை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. அதே நேரத்தில் டெல்டா மாவட்டங்களில் அரியலூர், கடலூர், காரைக்கால், நாகை மாவட்டம், திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை, திருச்சி, பெரம்பலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, விருதுநகர், இந்த பக்கம் தேனி, திண்டுக்கல், கொங்கு பகுதிகளில் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, கோவை, ஈரோடு, இந்த பகுதிகளெலாம் பரவலாக இன்று மிதமான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த ஈஸ்டர்லி விண்ட்ஸ் இந்த பகல் நேரத்திற்கு பிறகாக இந்த மழை நிகழ்வானது இந்த உட்புற மாவட்டங்களில் வந்தடையும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் வட மாவட்டங்களில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பதிவாகவே வாய்ப்புகள் இருக்கும். திருவண்ணாமலை, பாண்டிச்சேரி, விழுப்புரம் இந்த பகுதிகளில் மிதமான மழை பதிவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கக்கூடும். வட உட்புற மாவட்டங்கள் வேலூர், தருமபுரி இந்த பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும். நாமக்கல், கரூர் மாவட்டங்களிலும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. உட்புற பகுதிகளில் கர்நாடக உட்புற பகுதிகளில் குறிப்பாக பெங்களூர், மாண்டியா, மைசூரு, கொடகு, கண்ணூர், வயநாடு, நீலகிரி மாவட்டமாகட்டும், மலப்புரம், கோழிக்கோடு இந்த பகுதிகள், பாலக்காடு இந்த பகுதிகளில் மேகமூட்டத்துடன் இங்கேயும் லேசான மழை இருக்கும். தமிழகத்தை ஒட்டிய தென் கேரள பகுதிகள், குறிப்பாக திருவனந்தபுரம், கொல்லம், பத்தினம்திட்டா, இடுக்கி மாவட்டங்களில் பரவலாக இன்று கனமழை இருக்க வாய்ப்பு இருக்குது. திருச்சூர், எர்ணாகுளம், கோட்டயம், அல்லப்பி, பத்தினம்திட்டா பகுதிகளில் மிதமான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் அடுத்த 24 மணி நேரத்திற்கான மழை வாய்ப்புள்ள பகுதிகள். குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பகுதிகளில் பலத்த மழைக்கான வாய்ப்புகளும் இருக்கும் அப்படிங்கிறதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய செய்தி. சென்னை கேட்கக்கூடிய நண்பர்களுக்கு சென்னை, திருவள்ளூர் பகுதிகள் மற்றும் செங்கல்பட்டு பகுதிகளில் பரவலாக மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை அல்லது மிதமான மழை வரலையும் பதிவாகிறதுக்காக வாய்ப்புகள் மட்டுமே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இன்று ஒரு நாள், அதுக்கப்புறமா மழை நமக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஸோ இதுதான் இன்றைய வானிலை நிகழ்வினுடைய அப்டேட். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த காணொலி நாளை காலையில் பார்க்கலாம். இதுக்கு நடுவில் நவுகாஸ்ட் நம்முடைய ஃபேஸ்புக்கில் போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக நம்மளை அந்த பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், பாய், see you, have a nice day.